புகை போடும் போதே ஓடி போயிரு, ஒளிஞ்சிருக்கும் கெட்டாவியே ஓடி போயிரு. இதுக்கு மேல இருந்தனா உனக்கே ஆபத்து, ஓடி போயிரு, ஓடி போயிரு. வெளியில தான் நான் நிப்பேன். 5 லட்சம் பணத்தோட வா. உனக்கு வேணா இன்னும் புகை போடுறேன், ஓடி போயிரு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஓடி போயிரு. ஏய், எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க. சீக்கிரம் கும்பிடுங்க தா. அட போடா. கும்பிடு. சாமி, மனோசாமி, கெட்டாவிலாம் போயிடுச்சு, நீங்க கண் முழிங்க. ஜீவா இப்ப என்னடா பண்றது? ஹலோ, வெளியே தான் நிக்கிறேன். பணத்தோட வந்துரு. வர்றேன். வராம இருப்பேனா? ஏன்டா பணம் தரேன்னு சொன்ன அவகிட்ட? பணம் வாங்காம அந்த ஃப்ராடு போக மாட்டாடா ஜீவா. வெளியே போக வச்சு தப்பிச்சாச்சு இல்ல? வெளியே போய் பேசி சமாளிச்சு தான் ஆகணும். டேய் ஜீவா, அவ போய் தொலைய மாட்டாடா. என்னடா என்னையா நீ வேற? என்னன்னு பாரு. என்னடா அது? டேய் பணம்டா. டேய் இது எதுக்குடா? சகோ, கொங்கன சித்தர்ரா. உண்மையாவா? ஏய் லூசாயா நீ? இது அப்பத்தாவோட சேஃப்டி லாக்கரு. ஒண்ணு பண்ணலாமா? 5 லட்சம் மட்டும் எடுத்துக்கிருவோம். டேய் அப்பத்தாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். யார் அவன்? எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு அதுக்குள்ள எப்படியாவது திருப்பி வச்சிருவோம். இப்ப நமக்கு தேவை இந்த அகிலாவை சரி கட்டி அனுப்பணும்ல, அதானே முக்கியம். நீ ஜெயிச்சதா நினைக்காத. பயந்து பணம் கொடுக்கல, போனா போகுதுன்னு தான் கொடுக்கறேன். இனிமே இந்த பக்கம் வந்த கொண்டே விடுவேன். விளங்குச்சா? சே ஓடிப்போ. அப்போ வீட்ல ஏகப்பட்ட பணம் இருக்கு, அப்படித்தானே? பணம் மட்டும் இல்லம்மா, வேணும்னா இந்த அருவா, சுளுக்கி, வேல்கம்பு கூட இருக்கு. இங்கே தாங்க மாட்ட. நன்றி, சந்திப்போம். சந்திக்கிறியா? ஏய், இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் கொண்டே விடுவேன். உயிர் பொழைச்சன்னு அப்படியே ஓடி போயிரு. ஏய், என்ன நிக்கிற? வா, கண்ணை நோண்டி விடுவேன். நானே எனக்கு பிடிக்காம தான் இங்க இருந்துட்டு இருக்கேன். யாரு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தாலி கட்டியாச்சு இல்ல? அப்ப அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, அதை பண்ணித்தானே ஆகணும். டேய், அதான் அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாலாவது மீனாட்சி கேப்பா. நீ ஏதாச்சும் பேசி கடுப்பேத்தாத, அமைதியாரு. மீனாட்சி, சில விஷயம்லாம் பண்ணாம இருக்க கூடாதுமா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். மீனாட்சி, அவங்க தான் சொல்றாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் தானேம்மா, நான் இருந்து இந்த சடங்கை முடிச்சிட்டே போறேன். ஆமாண்டி, அது வரைக்கும் அம்மா நம்ம கூடவே இருக்கட்டுமே. அக்கா, இந்த கல்யாணமே முறைப்படி நடக்கலக்கா. அத்தை மாமாக்காக தான் நான் இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. அம்மா
கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த தாலி இன்னும் என் கழுத்துல இருக்கு. இப்ப எதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? ஒரு விஷயத்த அம்மாட்ட பேசி முடிவெடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். என்னப்பா என்கிட்ட எல்லாம் பேசி முடிவெடுக்கணுங்கிற? என்ன கேட்காம தானே இங்க எல்லாமே நடந்துகிட்டு கிடக்கு. அம்மா முடிஞ்சதை ஏம்மா பேசிட்டு இருக்க, விடுமா. சரி, இப்ப என்ன விஷயம் அதை சொல்லு. வர 10ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருது இல்ல? வருது, அதுக்கு என்ன? மீனாட்சிக்கு தாலி பெருக்கி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, எந்த முடிவும் எடுக்கல. ஆஹா. உங்ககிட்ட கேக்குறோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்றோம். என்ன கேக்குறீங்களா? ஐயோ ஐயோ, சிரிப்பா இருக்குது. இப்ப என்னத்துக்கு சிரிக்கிற அப்பத்தா? நீ பேசாம வேணான்னு சொல்லிரு. யாரும் உன்னை எதுவும் சொல்லல. ஓ, பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல, பின்ன என்ன? அத்தை, அவனை விடுங்க அத்தை. நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே. இந்த தாலிய ஆதி வாங்கினது தானே? அந்த பைய வாங்கி கொடுத்த தாலிய தொங்க விட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம இந்த பைய கூட சேர்ந்துக்கிட்டு சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் போயிட்ட. உனக்கு கொஞ்சம் கூட கூசலையா? அப்பதா என்ன பேசுற நீ? உனக்கு தள்ள ஏதாவது ஆயிடுச்சா? ஏன் தலை நல்லா தான் இருக்கு. உனக்கும் இவளுக்கும் தான் உடம்புல சூடு சொன்னே இல்லாம போயிடுச்சு. இந்த தாலியை பார்க்கும்போது அந்த ஆதியோட ஞாபகம் வருதா இல்லையான்னு இவளை கேளு பாப்போம். அது எப்படி வராம இருக்கும்? அவங்க கூட போய் தானே தாலி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஆக மொத்தம் அந்த தாலியை பார்க்கும்போது வரணும். இவளுக்கு நகை ஏதாவது வாங்கணும்னா ஆதிகிட்ட சொன்னா போதும், அவன் வாங்கி கொடுப்பான், இவன் மாட்டி விட்டுருவான். என்ன சரிதானே ஜீவா? போதும் அப்பதா, நாக்கு இருக்குன்னு சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. மா, மீனாட்சிக்கு நான் தாலி வாங்கி கொண்டு வரேன். அத பிரிச்சு மாத்திட்டு இந்த தாலியை கோயில் உண்டியில போட்டுரு. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? தங்கம் இப்போ என்ன விலை விக்குது தெரியுமா? எத்தனை லட்சம் வேணாலும் ஆகட்டும், நான் வாங்கிட்டு வரேன். ஓ பா,